அங்கிள் சொல்லுங்க. ஐம்பூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. வெரி குட். இதுல எது ரொம்ப பியூரானது? வாட்டர். நோ ஏரா இருக்குமோ? நோ சேரா இருக்கும். நெருப்பா மேம்? கரெக்ட். வை? மேம் பியூரா இருக்கிற வாட்டர் பியூரா இருக்கும். இந்த ஐம்பூதங்கள்ல காற்றை நம்மளால மாசு பண்ண முடியும். கரெக்டா? கண்டிப்பா மேம். நம்ம மக்கள்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி நிறைய பொல்யூஷன்ஸ் பண்ணி காற்றை மாசு பண்ணிடுறாங்க. நீரை மாசு பண்ண முடியும். கரெக்டா? ஆமா மேம். கெமிக்கல் ஆட் பண்ணி நீரை மாசு பண்ண முடியும். டாக்ஸிக் இருக்கு. ஆமா. அதே மாதிரி ஆகாயத்தை மாசு பண்ண முடியும். ஆகாயத்தை ஓசோன் படலம் இருக்கு. நம்ம இங்க இருந்து கேஸ் ரிலீஸ் பண்ணி ஆகாயத்தையும் பொல்யூஷன். ஆமா கண்டிப்பா. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், காற்று நம்ம மாசு பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாசு பண்ண முடியும். நிலத்தையும் மாசு பண்ண முடியும். நிலத்துல நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு நிலத்தையும் மாசு பண்ணலாம். ஆனா நெருப்பு எப்படி மாசு பண்ண முடியும் சொல்ல? நெருப்புல அந்த மாதிரி கேள்விப்பட்டே இல்ல. நெருப்பு எரியும் போது அதை எப்படி வந்து மாசு பண்ணுவ? ஆமால, இது பத்தி நான் யோசிச்சதே இல்ல. பியூரா இருக்கு. பயங்கர பியூர். அதனாலதான் நம்ம கல்யாணத்துல ஹோமகுண்டம் வளர்க்கறது, கோயிலுக்கு போனா கற்பூரம் ஏத்துறது எல்லாமே ரீசன் ஃபார் கிளாரிட்டி. நீ வந்து ஒரு விளக்கு ஏத்தி வச்சு அந்த நெருப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour அந்த நெருப்பை நீ பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போய் பியூர் ஆகும். அதனாலதான் ஆக்சுவலி விளக்கேற்ற சொல்றேன் அந்த ரீசன். ஓகே. சோ ஹை பாசிட்டிவிட்டி அந்த தீபம் நெருப்பு. நெருப்புல எங்கேயோ பெரிய தெத்திட்டு நெருப்பு மாதிரி இருக்கணும்னா விளக்கேத்தி அப்சர்வ் பண்ணு.